13வது வசனத்தின்படி, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். நாங்கள் ஆவிக்குரியவர்களாக வாழ வேண்டும். நாங்களுடைய ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஆதாம் ஏவாள் செய்த பாவம் மாம்சத்தில வாழ்ந்து மரணத்தை தழுவி கொண்டார்கள். தேவனுக்கு விரோதமாக பாவத்தை செய்து நாங்கள் அந்த பாவ சந்ததியான நாங்களும் அந்த மாம்சத்தை பெற்றுக் கொண்டோம். இயேசுவே, நீர் எங்களுக்காக அந்த சிலுவையில மாம்சத்தின் கிரிகைகளை ஒழித்து எங்களை ஆவிக்குரியவர்களாக மாற்றினீரே. ஆவிக்குரிய வாழ்வை எங்களுக்கு தந்தீரே. மறுபடியும் பிறந்த வாழ்வை எங்களுக்கு தந்தீரே. ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரையும் அந்த மாம்ச சிந்தையில இருந்து ஆவிக்குரிய பிள்ளைகளாக வாழ, அந்த ஒன்றான மெய்த்தவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து அந்த நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உமக்கு பிரியமாக இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமீன். பாருங்கள், நாங்கள் ஆதாம் ஏவாளின் படைப்பை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், தேவன் ஆதாம் ஏவாளை முதலில் படைக்கும் பொழுது அவர்களுடைய சரீரம் மரணம் இல்லாத சரீரத்தோடு படைத்தார். மரணம், அவர்கள் நித்தியமாக வாழுகிற வாழ்வை அவர் தேவனுடைய படைப்பில் ஏதேன் தோட்டத்தில் அவர்களை வைக்கும் பொழுது பாருங்கள், நாங்கள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல பார்க்கும் பொழுது, ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். இப்படித்தான் தேவன் முதல் மனிதனையும் மனைவியையும் படைத்தார். பாருங்கள், அவர்கள் பாவம் செய்த பொழுதுதான் இந்த சரீரம் வந்தது. அவர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாதபடி அவர்கள் நிர்வாணிகள் என்ற உணர்வை பெற்றுக் கொண்டார்கள் பாவத்துக்கு பின்பாக. பாருங்கள், தேவன் ஏஞ்சல்ஸை படைத்தார். விழுந்து போன ஏஞ்சல்ஸாக அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்தவன் தான் லூசிபரஸ். விழுந்து போன பிரதான தூதராக இருந்தவன். பாருங்கள், ஆதாம் ஏவாளை வஞ்சித்து அவர்களை பாவம் செய்ய வைத்து இந்த சரீரம் எங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் ஆதாம் ஏவாளின் சந்ததியாக அந்த மரண சரீரத்தோடு வாழுகிறோம். பாருங்கள், மரணம் இல்லாமல் தேவன் படைத்து இந்த ஆதாம் ஏவாள் ஏஞ்சல்ஸாக இருந்து விழுந்து போன தூதனாக இருந்த லூசிபரசனுடைய அவனுடைய தவறான அவனை நம்பினதன் நிமித்தம், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் பிசாசை விழுந்து போன தூதனை நம்பினதன் நிமித்தம் இந்த மரண சரீரம் வந்தது. இந்த மரண சரீரத்தோட வாழுகிற நாங்களும் இன்றைக்கு அதே விதமான ஒரு சாய்ஸ் எங்களுக்கு இருக்கிறது. 2 விதமான சாய்ஸ். அவர்களுக்கும் அன்று அந்த கட்டளை இருந்தது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்தார்கள், அதனால அவர்கள் தீமையை தெரிந்து கொண்டார்கள். பாருங்கள், ஜீவ விருட்சத்தின் கனியை அவர்கள் புசித்திருந்தால் நித்தியமாக தேவனோடு இருக்கிற வாழ்வை அன்றைக்கே பெற்றிருப்பார்கள். அவர்கள் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசியாமல் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்ததன் நிமித்தம் இந்த சரீரம் வந்தது. இந்த சரீரத்துக்கூடாக எங்களுக்கும் இந்த உலகத்தில் உள்ள சரீரத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் மரணம் நேரிடுகிறது. இந்த மரணத்தை வெற்றி சிறந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த மரணத்துல வாழுகிற மனிதன், நாங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல பார்க்கும் பொழுது, தேவன்
தேவனுடைய சாயலாக அவன் ரூபத்தின்படிதான் ஆதாமோவாளை தேவன் படைத்தார். இன்றைக்கு நாங்களும் தேவனுடைய சாயலானவர்கள். அந்த ஒன்றான இந்த உலகத்தை உருவாக்குற தேவன், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், பறவைகள், மிருகங்கள் எல்லாவற்றையும் படைத்த தேவன் தான் எங்களுடைய மெய்யான தேவன். இந்த உலகத்தை படைத்த தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அவர்களிருந்து பிரிவினை ஏற்பட்டுள்ளது. பாருங்கள், ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்ததன் பின்பாக தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாதபடி அவர்கள் ஒழித்து கொண்டார்கள். இன்றைக்கு நாங்களும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது அந்த தேவனிடத்தில இருந்து நன்மைகளை பெற முடியாது. பாருங்கள், எங்களுடைய தேவன் ஒரு நீதி உள்ள தேவன், உண்மை உள்ள தேவன், நன்மையான ஈவுகளை, பரிபூர்ணமான வரங்களை தருகிற தேவன். அவரிடத்துல அவருக்கு பிரியமாக நாங்கள் வாழ்ந்து விட வேண்டும். அவருடைய வேதாகமம் தான் அவருடைய பரிசுத்த புத்தகமாக இருக்கிறது. அந்த புத்தகத்துல சொல்லப்பட்டபடி அன்புதான் அதுல பிரதானமான கட்டளையாக இருக்கிறது. முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அந்த ஒன்றான மெய்த்தேவனை நேசிக்க வேண்டும். நீங்கள் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தெய்வங்கள் அல்ல. இன்றைக்கு மதங்களாக இருக்கிறவைகளை நீங்கள் விசுவாசிப்பதல்ல. அந்த ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து அதை விசுவாசிக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது. அந்த ஆதாம வாழ்வு இழந்து போன வாழ்வு, அந்த நித்திய வாழ்வை இழந்து போனார்கள். ஆதாமவாளின் சந்ததியாகிய நாங்களும் அதை இழந்து விடக்கூடாது. இதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் அந்த பாவத்தின் பின்பாக வந்த சரீரத்தின்படி வாழாமல் உள்ளான மனுஷனில உள்ளுக்கு இருக்கிற மனுஷன், அந்த ஆத்துமாவும் ஆவியும் இணைந்து வாழுகிற வாழ்வு, அந்த வாழ்வில உங்களுடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டும். பாவத்துக்கு பின்பாக வந்த சரீரம் மரிக்கும் பொழுது மீண்டுமாக அது மண்ணிலிருந்து தேவன் உருவாக்கினார். நீங்கள் எரேமியா 18ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீர்களாக இருந்தால், ஒரு குயவன் ஒரு பாத்திரத்தை வரைவது போல தேவன் எங்களை மண்ணிலிருந்து உருவாக்கி இந்த தசை, ரத்தம் எல்லாவற்றையும் தந்து இறுதியாக சுவாசத்தை, தன்னுடைய அந்த உயிரான ஜீவனுள்ள சுவாசத்தை எங்களுக்கு தந்து எங்களை இன்றைக்கு உயிரோடு இருப்பது அந்த ஒன்றான மெய்த்தவனுடைய சுவாசம். இன்றைக்கு மதங்களில காற்றடிக்கப்பட்ட பை என்று சொல்லுவார்கள், சுவாச பையை. அதை அடித்தவர் எங்களுடைய ஒன்றான மெய்த்தவன் தான். அந்த ஜீவ சுவாசத்தை படைப்பின் பொழுது எங்களுக்கு தந்தவர். இப்படியாக பாவத்தின் மூலமாக எங்களுக்கு மரணம் வந்தது. எங்களுக்கும் அதே தெரிவு. அந்த இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். அவருடைய சிலுவையில சிந்தி அவருடைய இரத்தம் தான் எங்களுடைய பாவங்களை கழுவுகிறது. 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது. பாருங்கள், எப்படி நாங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கும் பொழுது, அப்பொழுது ஆதியாகமம் 3:6 அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள், அவனும் புசித்தான். பாருங்கள், இப்படியாக அவர்கள் அதன் பின்பாக அந்த புசித்ததன் பின்பாக அப்பொழுது அவர்கள் இருவரும் கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்குள்ளே அரக்கஞ்சுகளை உண்டு பண்ணினார்கள். பாருங்கள், கண்களின் நிச்சய இந்த சரீரம் வந்தது. சரீரம் தான் வெளிப்புறமான மாம்ச கண்ணாக இருக்கிறது. மாம்சத்துல இருக்கிற கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை,
மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த மூன்றும் பாவத்தின் பின்பாக வந்தவைகள். இன்றைக்கும் மனித குலத்தில இதுதான், இந்த மூன்றும் தான் மனிதனை பாவத்தில விழ வைக்கிறது, மாம்சத்தில வாழ வைக்கிறது. இன்னைக்கு மதங்களுக்கு கூடாக செயற்படுகிறது. இந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த மூன்றும் பாருங்கள். நாங்கள் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல சொல்லப்படுகிறது. 1 யோவான் 2:16 மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அது பாவம் செய்த உலகத்தின் அதிபதியாக, பாவத்தின் பின்பாக பாருங்கள், பிசாசு அதிபதியாகிறான். இந்த உலகத்தின் அதிபதியாக மனித குலத்தில இந்த சரீரத்தை எங்களுக்கு தந்து அவன் இந்த உலகத்தில இந்த கண்களுக்கூடாக, மாம்சத்துக்கூடாக, இந்த பெருமை கூடாக மனிதனை ஆட்டி படைக்கிறான். இத்தனை யுத்தங்களுக்கும் தீமைகளுக்கு காரணம் இந்த லூசிபரசும் இந்த உலகத்தின் அதிபதியான அவன் இருந்து பாருங்கள். இப்படியாக மனுக்குலத்தை இன்றைக்கு யுத்தங்கள், கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், மரணங்கள் எல்லாம் இந்த சரீர பிரகாரமான இச்சையினால வருகிறது. இந்த இச்சையில இருந்து எங்களுக்கு விடுதலை தந்து எங்களை மீண்டுமாக அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை, அந்த ஆதாம் தெரிவு செய்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை விட்டு எங்களை ஜீவ விருட்சத்தில மீண்டுமாக தேவனோடு இணைத்து அந்த நித்திய வாழ்வை நாங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வேறு எந்த மதங்களினாலேயோ வேறு எந்த காரியங்களினாலேயோ பெற்றுக்கொள்ள முடியாது. இதற்காகத்தான் இந்த உலகத்தில, இந்த கண்டத்தில வாழுகிற அத்தனை மக்களுக்கும் இயேசு ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு நாமம் வேண்டும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. பாருங்கள், ஆதாம் ஏவாள் அந்த முதல் மனிதனாக பாவத்துல விழுந்தான். தேவன் மனு உருவெடுத்து இயேசுவாக வந்து சாதாரண மனிதனை போல, அவர் சாதாரண மனிதனை போல இந்த உலகத்துக்கு வந்து 100% கடவுளாகவும் 100% மனிதனாகவும் செயற்பட்டவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வந்து தன் உயிரை கொடுத்து பாருங்கள், ரத்தம் சிந்தப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டில ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்ப எங்களுடைய இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுடைய பாவங்களுக்காகவும் இயேசு 2ஆம் ஆதாமாக, ஆதாம் செய்த பாவத்தில இருந்து, பிரிவினையில இருந்து பாருங்கள், பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரு தடுப்பு சுவர் பிரிவினையாக இருந்தது. நாங்கள் ஏசாயா 59ஆம் அதிகாரத்திலேயும் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த எங்களை பாருங்கள், இயேசு கிறிஸ்து அந்த சுவரை, தடுப்பு சுவரை நீக்கி எங்களை இருதரத்தாரை பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைத்து பாருங்கள், பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்குள்ள வாசம் தெரிகிறார். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். இந்த மாம்சத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று மறுபடியும் தேவன் தருகிற ஒரே ஒரு ஆவி பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவியை பெற்று மறுபடியும் பிறந்து அந்த ஜீவ விருட்சத்தின் வாழ்வில, நித்திய ஜீவ வாழ்வில இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழுகிற வாழ்வுதான் இமைக்கு பின்பு மறுமையிலே நாங்கள் அந்த ஒன்றான மெய்த்தவனோடு வாழுகிற வாழ்வு. இந்த உலகத்திலேயும் நாங்கள் வாழும் பொழுது சமாதானமாக, அன்பாக பாருங்கள், அவருடைய ஆவி வரும் பொழுது எங்களுக்கு அந்த 9 விதமான நல்ல குணங்களும் வருகிறது. இந்த சரீரத்துல காணப்படுகிற குணங்கள் இன்றைக்கு உலக மக்கள் செய்கிற குணங்கள். நாங்களும் ரட்சிக்கப்பட முன்பாக இப்படியான சரீர பிரகாரமான குணங்களில நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். கண்களின் நிச்சயில, மாம்சத்தின் நிச்சயில, ஜீவனத்தின் பெருமையில பாருங்கள், எங்களுக்கு மாம்சத்துல செயற்படுகிற காரங்கள், வைச்சாரம், வேசித்தனம், கொலைகள், வரிகள், களியாட்டுகள், பெருமைகள்,
இப்படியான காரியங்களில நாங்களும் வாழ்ந்திருக்கிறோம். இன்றைக்கு எங்களை ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் பாருங்கள், அவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்கெல்லாம் வாசம் செய்கிறார், எங்களுடைய சரீரத்துல வாசத்துகிறார். நாங்கள் அவரை ஒப்பு கொடுக்கும் பொழுது சரீரத்துல பிசாசுக்கு இடமில்லை. நாங்கள் பிசாசுக்கு எதிர்க்கிறோம். பிசாசின் பாவ சிந்தனைகள் வரும் பொழுது, பாவ உணர்வுகள் வரும் பொழுது, யோசேப்பை போல நாங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற உணர்வோடு, எங்களுடைய தேவன் தான் ஒன்றான மெய் தேவன், அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர், எங்களுக்கு வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு நாங்கள் வாழுகிறோம். பாருங்கள், பிசாசு எப்பொழுதும் இந்த உலகத்திலே அவன் தான் அதிபதியாக இருக்கிறான். அவன் மூன்றில் ஒரு பங்கு விழுந்து போன தூதர்களும் இன்றைக்கு 24 மணி நேரமும் எந்த மனிதனை விழுங்கலாம் என்று சொல்லி அவர்கள் தெரிந்து கொள்ளுகின்ற உலாவிக் கொண்டிருக்கின்றன இந்த உலகத்து வான மண்டலங்களில பொல்லாத சேனைகளாக துரைத்த ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், இப்படியாக கொலைவெறி ஆவிகள், பொல்லாத ஆவிகள், சாப ஆவிகள், இப்படியாக முழு பாவங்களுக்கு பின்னாலேயும் ஒவ்வொரு ஆவிகள் செயற்படும். அந்த ஆவிகள் பாவத்துக்கு இடம் கொடுக்கிற மக்களிடத்துல போய் அந்த பாவ ஆவிகள் அவர்களுடைய வாசற்படியில படுத்துக் கொள்ளும். பாருங்கள், ஒருவன் குடிகாரனாக இருந்தால் அவன் குடிக்கிற ஆவி அவனை அந்த நேரத்தில், அவனோட குறிப்பிட்ட நேரத்தில் அவனுக்கு அந்த குடி வேண்டும். அந்த ஆவி அவனை குடிக்கும்படியாக தூண்டும். அவனுடைய இச்சையை காண்பிக்கும். தன்னுடைய சிந்தனையில மனதில செயற்படுவான் இச்சை. இதை நீங்கள் இப்படியான குடிப்பழக்கத்துல உள்ள ஆவிகள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை பெற வேண்டுமாக இருந்தால், இந்த குடிப்பழக்கத்தை விபச்சார ஆவிகள் செயற்படும், பொல்லாத ஆவிகள் செயல்படும், கொலைவரிகளின் ஆவிகள், இந்த ரக்ஸ் பாவிக்கிற ஆவிகள், இந்த ஆவிகள்ல இருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டுமாக இருந்தால் நீங்கள் மனதில இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் விடுதலை பெற வேண்டும், இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீங்கள் கேட்க வேண்டும் அவரிடத்துல. இந்த என்னுடைய அடிமைத்தனத்தை தருகிறது பிசாசிடத்தில இருந்து வருகிறது அடிமைத்தனம். இந்த விடுதலை தருகிறவர் 2 கொரிந்தியர் 3:16 வசனத்துல, கர்த்தரே ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு. நான் ஆரம்ப காலத்துல போற சபைக்கு ஒரு வாலிபர் வருவார். அவர் சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்கிறது. ஒருவேளை நானும் ஒரு இடைவெளி பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர் வெளியில போய்விட்டு சிகரெட்டை குடித்துக் கொண்டிருப்பார். ஒரு தடவை நானும் வெளியில போக வந்தது. அவர் சிகரெட் பிடித்து கொண்டிருந்தார். பாருங்கள், நான் இப்படியாக நான் என்னுடைய காரியத்தை போய்விட்டு அவர் ஒரு 3 மாசம் ஆனால் சபைக்கு தொடர்ந்து அவர் வருகிறவராக இருக்கிறார். அந்த வீண வாக்கியங்களையும் அவர் வாசிக்கிறவராக இருக்கிறார். அதன் பின்பு அந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள சபையில நீங்கள் தொடர்ந்து விடாமல் போய்கொண்டிருக்க வேண்டும். அவருடைய விடுதலையை பெற்றுக் கொள்ளும் வரைக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவரை ஒரு நாள் தொட்டார். அதன் பின்பு அவர் அந்த சிகரெட் பழக்கத்தில இருந்து விடுதலை பெற்று அவர் இயேசுவுக்கு பிரியமான பிள்ளையாக வாழ்ந்ததை நாங்கள் எங்களுடைய சாட்சியில நாங்கள் பார்த்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்விலையும் பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த ஆவிகள் எல்லாவற்றையும், இந்த தீமை செய்கிற அத்தனை ஆவிகளை மேற்கொள்ளுகிறவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த தீமை செய்கிற ஆவிகள் எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்விலே இருந்து அகற்றக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். அவருடைய ஒரே ஒரு ஆவி, நன்மை செய்கிற ஆவி, நன்மையான ஈவுகளை, பரிபூர்ணமான வரங்களை தருகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். மனுக்குலத்துக்கு அவர் ஒரு தீமை கூட செய்யாதவர் தான் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன். பாருங்கள், ஆபகூக் 1:13 வசனம் சொல்லுகிறது, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், தீமை அவருக்கு பிடிக்காது. மெய்த்தேவனுக்கு, நீங்க மதங்களில பார்த்தீர்களாக இருந்தால் தீமையை அவர்கள் எதிர்க்க மாட்டார்கள்.
அதற்கு துணை போவார்கள், பாவத்துக்கு துணை போவார்கள். பல மதங்களில இந்த பாவத்தில வாழுகிற மனிதர்களும் இப்படியாக பாவ காரியங்களை தான் செய்வார்கள். ஏனென்றால் அவர்கள் இந்த இச்சையில, கண்களின் இச்சையில, மாம்சத்தின் இச்சையில, ஜீவனத்தின் பெருமையில அவர்கள் வாழுவதன் நிமித்தம் அவர்களால் விடுதலை பெற முடியாமல் இருக்கிறது. பாருங்கள், ஒரு மனிதன் குடிப்பு பழக்கத்தில் இருந்தானாக இருந்தால் அவனுடைய குடும்பம் சீர்கெட்டு போகிறது. பிள்ளைகள் ஒரு ஒரு பொழுதும் அந்த ஒரு டென்ஷனில வாழ்ந்து கொள்ளுவார்கள், சமாதானம் இல்லாத தன்மையில வாழ்வார்கள். அந்த பிசாசு அவனுடைய தொழில் யோவான் 10:10 சொல்லப்படுகிறது, திருடுபவன், கொல்லுபவன், அழிப்பவன். திருடவும் கொல்லவும் அழிப்பவன். எங்களுடைய ஆத்துமாவை திருடி விட வேண்டும். எல்லா ஆத்துமாக்களையும் எங்களுடைய ஒன்றான மெய்த்தவன் தான் படைத்தவர். வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தேவனுடைய விருப்பம் அந்த ஆத்துமா நரகத்துக்கு போகக்கூடாது. சரீரத்தோடு வாழுகிறார்கள். அந்த சரீரத்தில் அவர்கள் வாழ்ந்து, மாம்சத்துல வாழ்ந்து அவர்கள் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து எங்களுடைய ஆத்துமாவை மீண்டுமாக இந்த சரீரம் மண்ணுக்கு போக வேண்டிய சரீரம் மண்ணுக்கு போய் எங்களுக்கு ஒரு புதிய சரீரத்தை தந்து அவரோடு கூட வாழுகிற நித்திய வாழ்வை அவர் தருகிற தெய்வமாக இருக்கிறார். அதனால இதொரு மத மாற்றம் அல்ல. இந்த ஆத்துமாவின் சொந்தக்காரரை, இந்த ஆத்துமாவை உருவாக்கினவர், எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவர்கள். இந்த மதங்களிலேயும் ஆத்துமாக்களை படைத்தவர் படைப்பை பற்றி அங்கு சொல்லப்படவில்லை. பாருங்கள், அந்த மெய்த்தவனை பற்றி வேதாகமத்தில் மட்டும்தான், பைபிள்ல மட்டும்தான் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவை வேதாகமத்தில் மட்டும்தான் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்பதை மறு மதத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் இயேசுவை சாதாரண மனிதர்களாகத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். பாருங்கள், நாங்கள் புத்தர் காந்தியோடு இயேசுவை ஒரு பொழுதும் ஒப்பிட முடியாது. புத்தர் தேவனை, கடவுளை தேடினவர். காந்தி இப்படியாக இந்தியாவுக்கு விடுதலை கொடுத்தவர். அவரால் அவர் படித்தது புதிய ஏற்பாடு மூலமாக அந்த சத்தியாகிரகத்தை அமைதி முறையில அவர் வேதாகமத்தின்படி இயேசுதான் இந்த பெர்ஃபெக்டாக மனிதன் எப்படி வாழ்ந்து அந்த பரலோக மீண்டும் அந்த ஒன்றான மெய்த்தவனோடு இணைந்து நித்தியமாக வாழுகிற வாழ்வை அளிக்கிற புஸ்தகம் வேதாகமம் தான். பாருங்கள், இது ஒரு வார்த்தையான புத்தகம். ஆதியிலே யோவான் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இயேசுவாக வாழ்ந்து, இன்றைக்கு நாங்கள் மாம்சத்துல வாழுகிற எங்களுக்கு நாங்கள் வார்த்தையின்படி வாழ்ந்து அந்த பரலோக பாக்கியத்தை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அவருடைய ஆவியை நாங்கள் பெறும் பொழுதும் மறுபடியும் பிறக்கிறோம், born again கிறிஸ்டியனாக மாறுகிறோம். அந்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய சரீரத்தில இந்த இச்சைகள் வராதபடி அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்று எங்களை பரிசுத்தமாக்குற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், நீங்கள் ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல பார்த்தீர்களாக இருந்தால், கேரி மீன்களுக்கும் சீரா மீன்களுக்கும் மத்தியில வாசம் செய்கிற தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இப்படியான பரிசுத்தமுள்ள தேவன் எங்களையும் பரிசுத்தமாக வாழுவதற்காக இந்த சரீர பிரகாரமான மனிதன், என்னுடைய ஆத்துமாவை உடையவன், என்னுடைய சாயலாக ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட அந்த மனிதன் நரகத்துக்கு போகக்கூடாது. விழுந்து போன தூதர்கள் மூலமாக பாவத்தை செய்து சாபத்தை செய்து அந்த நரக வாழ்வு, அது ஒரு நிந்தியான நரக வாழ்வுக்கு போகக்கூடாது. மீண்டுமாக அந்த இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அன்புள்ளவராக மீண்டும் அவனுடைய சாயலாகவும் இயேசுவின் ரூபத்தின்படி படைக்கப்பட்ட மனிதன் மீண்டும் மனம் திரும்பி பாவத்தில இருந்து விடுதலை பெற வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு யுத்தங்கள், கலகங்கள் எல்லாமே நடக்கிறதுனால இச்சையும்
சில ஆவிகள் அதுக்குள்ள செயற்படுகிறது. துரைத்தன் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், எப்படியாவது மனிதன் கொலை செய்ய வேண்டும் என்று ஏதோ ஒரு விதத்தில மதங்களுக்கூடாக இப்படியாக பாவத்தினூடாக சாபத்துக்கூடாக கம்யூனிசத்துக்கூடாக இப்படியாக எனது மதம் உன்னது மதம் என்ற மத சண்டைகளை உருவாக்குவதற்காக அவர்கள் இப்படியான எல்லாம் அதன் பின்புறத்தில் இயங்குவது, இந்த தீமைகள் எல்லாத்துக்கும் பின்புறத்தில் இயங்குவது பிசாசாக இருக்கிறது. ஆனால் இயேசுவிடத்துல வரும் பொழுது உடைய மனதை மாற்றிக் கொள்ளுகிறீர்கள். நாங்கள் இந்த பாவத்தில இருந்து விடுதலை பெறுவதுதான் மன மாற்றம். மதங்களில பாவத்தில வாழ்ந்து கொண்டுதான் அவர்கள் காரியங்களை செய்வார்கள். இந்த சரீர பிரகாரமா தான் வெளியான மனுஷனிடதான் காரியங்களை செய்வார்கள். அப்ப அவர்களுடைய சரீரத்தில் இப்படியான விச்சாரம், பேசித்தனம், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், அதுல இருந்து அவர்களை விடுதலை பெற முடியாது. மதங்களில கம்யூனிசத்துல இப்படியான பாவத்துல ஒரு சேர்க்கை பாவத்துல நீங்கள் அடிமைப்பட்டிருந்தால் இந்த அடிமைத்தனத்திலே இந்த விடுதலை பெறுவதற்கு எங்களுடைய தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் தான் உதவி செய்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், எனக்குள்ள முதலாக அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பொழுதுதான் என்னுடைய சினிமா பார்க்கிற பழக்கங்கள், இந்த பாவத்தை நேசிக்கிற பழக்கங்கள் எல்லாம் முற்று முழுதாக எடுபட்டு போனது. ஒரு விடுதலை கிடைத்ததை நான் உணர்ந்தேன். இயேசுதான் ஆவியானவரை பெற்றபடியால் தான் இன்றைக்கு இந்த கிறிஸ்தவர்கள் எல்லா நாடுகளிலேயும் இந்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியை பெற்று சாட்சிகளாக இருக்கிறார்கள். அந்த அன்பின் ஆவி எங்களை நேசிக்கிற ஆவியாக இருக்கிறது. அந்த ஒரு தைரியத்தை தருகிற ஆவியாக இருக்கிறது. அவருடைய வசனத்தை நாங்கள் அனுதினமும் அந்த தியானிக்க வைக்கிறது. அவருடைய வசனம் இல்லாமல் நாங்கள் இந்த உலகத்துல வாழ முடியாத அளவிற்கு நாங்கள் அவருடைய அன்பினால ஈர்க்கப்பட்டு அவர் உயிருள்ளவர் என்பதை உணர்ந்து மற்றவர்களுக்கு நன்மை செய்வது. பாருங்கள், இயேசுவை போல வாழ்வதுதான் நாங்கள் அவருடைய ஆவியை பெற்று வாழ்வது. அதான் மறுபடியும் பிறந்த வாழ்வு. மாம்சத்துல தான் நாங்கள் பிறக்கிறோம். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். பாருங்கள், அவருடைய ஆவியில நாங்கள் மறுபடியும் பிறக்கிற வாழ்வு. அந்த வாழ்வு வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது, விடுதலை இருக்கிறது. என்னென்ன அடிமைத்தனங்கள் இருக்கிறது. நீங்கள் இந்த ஆவிக்குரிய சபைகளை தேடி போக வேண்டும். கிறிஸ்தவ சாதாரண சபைகள் அல்ல. இந்த சபையில போனால் நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியுமா? இயேசுவை இரட்சகராக நீங்கள் ஜெபம் பண்ணி இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளலாம். தேவனிடத்துல ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதர் மூலமாக ரட்சிப்புக்கு ஜெபிக்கும்படி கேளுங்கள், அவர் உங்களுக்கு சொல்லி தருவாராம். தேவனை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் பண்ணி, நான் ஒரு பாவி, என்னுடைய பாவத்தை மன்னியும், உம்முடைய இரத்தத்தினால கழுவி விடும், என்னை புதிய மனுஷனாக்கும், இன்றிலிருந்து நான் உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன், என்னிடத்துல இருக்கிற பாவ ஆவியை இயேசுவின் நாமத்தில போ என்று சொல்லி, நான் உனக்கு அடிமை இல்லை, இனிமே நான் தேவனுடைய பிள்ளையாக மாறிவிட்டேன் என்று கேட்கும் பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். தேவன் இப்படியாக நீங்கள் பரிசுத்த ஆவியை தந்து உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளும் பொழுது ஜலத்தினால யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தருகிற ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவியினால நிரம்பி வாழுகிற வாழ்வு. பாருங்கள், இந்த அடிமைத்தனம் இல்லாமல் போகும். பாருங்கள், நாங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல பார்க்கும் பொழுது, அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இதுதான், இந்த ஆவிதான் பரிசுத்த ஆவியானவர். நாங்கள் அப்பா பிதாவே என்று உரிமையோட, எங்களுடைய ஆவிக்குரிய அப்பா, சாதாரண உலகத்து அப்பா தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிறார்கள். எங்களுடைய ஆவிக்குரிய அப்பா பரலோகத்திலே இருக்கிறார். பரலோகத்திலே இருந்தபடி எங்களை அவருடைய ஆவியை 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின்படி பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்குள்ள வாசம் செய்து எங்களை ஸ்டாம்ப் போட்டிருக்கிறார். எங்களுக்கு விசா குத்தி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நீ
பரலோக பிரஜை, சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவன்லி சிட்டிசன். நாங்கள் இயேசுவோடு வாழப் போகிறோம். இந்த உலகத்தில அவர் ராஜ்யத்தை அமைக்க வரவில்லை. பாருங்கள், சீடர்கள் கூட நினைத்தார்கள் இந்த உலகத்தில அவர் யுத்தம் பண்ணி எங்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு ராஜ்யத்தை அமைப்பார் என்று. அவர் ராஜா என்று பாருங்கள் அவர்கள் எழுதினார்கள், யூத ராஜா. அவர் அமைக்கிற ராஜ்யம் இந்த உலகத்தில் 1000 வருட ஆட்சி. அவர் மீண்டுமாக வந்து இந்த உலகத்தில 1000 வருட ஆட்சியில நாங்கள் வாழ முடியும். 1000 வருடம் இந்த உலகத்தில இந்த பிசாசு உலகத்தின் அதிபதி கட்டப்படுவார். நம்முடைய தூதர்கள் எல்லாரும் 1000 வருடம் கட்டப்பட்டு இயேசுவோடு வாழுகிற வாழ்விற்கு. அதன் பின்பு ஒரு யுத்தம். இந்த அசுத்த ஆவிகளை எங்களுடைய மெய்த்தேவன் மேற்கொள்ளுவார். இந்த அசுத்த ஆவிகள் எல்லாம் அகற்றப்பட்டு நித்தியமாக புதிய வானம் புதிய பூமியில நாங்கள் தேவனோடு கூட வாழுகிற வாழ்வு. பாருங்கள், இந்த 1000 வருட ஆட்சியில ஓநாயும் ஆடும் ஒருமித்து வாழும். பாருங்கள், ஒரு சிறு பையன், ஒரு தீங்கு மிருகங்கள் கூட தீங்கு செய்யாது. அப்படியான ஒரு ராஜ்யம் இயேசுவோடு எல்லாரும் சமாதானமான வாழுகிற ராஜ்யம். இன்றைக்கு இயேசுடைய பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் கூட இந்த உலகத்திலே சமாதானமாத்தான் வாழுகிறார்கள். பாருங்கள், அந்த பரிசுத்த ஆவியில அந்த 9 விதமான நல்ல குணங்கள், இயேசுவின் குணங்கள் எங்களுக்கு வருகிறது. இயேசு பாருங்கள், அன்புள்ளவராக, சமாதானம் உள்ளவராக, சந்தோஷம் உள்ளவராக, இச்சையடக்கம் உள்ளவராக, விசுவாசம் உள்ளவராக, தயவு, நற்குணம், சாந்தம், நீடிய பொறுமை உள்ளவராக, நன்மையை மட்டும் இந்த உலகத்தில் அத்தனை மக்களும் நன்மையை செய்து கொண்டு வாழ்ந்தார். அதே போலதான் நாங்கள் இயேசுடைய ஆவியில நாங்கள் பெற்று அவரை போல எங்களை வாழ செய்கிறவராக இருக்கிறார். நாங்கள் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். பாருங்கள், அவர் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தந்துவிட்டு போயிருக்கிறார். என்ன விசுவாசிக்கிறவன் அவரை நாங்கள் முழுதாக விசுவாசிக்க வேண்டும். 100% இயேசுவை போல மாற வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். என்ன விசுவாசிக்கிறவன் என்னிலும் பார்க்க பெரிய காரியம் நான் செய்ததை போலவும் செய்வான், அதிலும் பெரிய காரியங்களை செய்வான். இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக, அந்த ஒன்றான மெய்த்தவனுடைய பிள்ளைகளாக, அவருடைய காணியாட்சிக்கு சொந்த, அவருடைய வாக்கு தத்தங்களுக்கு சொந்தமுள்ளவர்களாக, இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வாக்கு தத்தங்களும் எங்களுக்கு ஆம் என்றும் ஆமையினும் இருக்கிறது. எங்களுடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பந்தன். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தருகிறதாக இருக்கிறது. நாங்கள் அவருடைய வசனத்தை கடைப்பிடிக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டுமாக இருந்தால் நீங்கள் துன்மார்க்கருடைய வழியில் நில்லாமலும் பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். வேதத்துல நீங்கள் தியானமாயிருக்க வேண்டும். அதன்படி நடப்பிடிக்க வேண்டும், கடைப்பிடிக்கும் பொழுது அவரை போல நாங்கள் மாறும் பொழுது எங்களுக்கு ஞானத்தை தருவார், புத்தியை தருவார், அறிவை தருவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவையான வியாபார உணர்வுகளை தருவார். சமாதானமான காரியங்களாக தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருகிறது. அவர் கண்டுபிடிப்புகளை தருகிறவராக இருக்கிறார், ஒரு தொழில்நுட்பங்களை தருகிறவராக இருக்கிறார். நீங்கள் அவரிடத்துல கேட்க வேண்டும், ஜபிக்க வேண்டும். எனக்கு இந்த காரியத்துல எனக்கு இதை எப்படி செய்கிறது என்று தெரியவில்லை, பரிசுத்த ஆவியானவரை எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரிடத்துல ஜபிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அப்படியே நீங்கள் ஒரு 2-3 நாளைக்குள்ள சில வழிகள் உடனடியாக உங்களுக்கு அந்த தோட்ஸ் ஏற்படும். அந்த ஆவியானவர் உங்களுக்கு அந்த தோட்ஸை தருவார். சில வழிகளில் ஒரு கிழமை நீங்கள் பொறுக்க வேண்டும். பொறுத்து அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் பொறுத்து அந்த தோட்ஸை நீங்கள் செய்யும் பொழுது அவருடைய ஞானத்தின் மூலமாக செய்யும் பொழுது அந்த தோட்ஸின் மூலமாக சமாதானமாக அந்த வியாபாரம் ஆசீர்வாதம் உள்ள வியாபாரமாக மாறும். பாருங்கள், உலக பிரகாரமாக நீங்கள் செய்தீர்களாக இருந்தால் எப்படியும் பிசினஸ் செய்யலாம் என்று கிறிஸ்தவர்கள் ஒரு நாளும் செய்யக்கூடாது. பாருங்கள், கிறிஸ்தவர்கள் அவருடைய ஞானத்தை பெற்று அறிவை பெற்று
அவருடைய ஆசீர்வாதம் என்னுடைய வியாபாரத்தில் இருக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறதாக இருக்கிறது. அவர் வேதனையோட அந்த ஆசீர்வாதம் இருக்காது. பாருங்கள், உலகத்து மக்கள் இன்னைக்கு ஆசீர்வாதமாக அந்த மெய்யான தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் பிசாசனுடைய ஆசீர்வாதத்தோடு இருக்கிறார்கள். அந்த ஆசீர்வாதம் வேதனை உள்ளது. அந்த பணம் வேதனை உள்ளதாக இருக்கிறது. பாருங்கள், யூதாஸ் காரியோத் பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த 30 வள்ளி காசுகளை கொண்டு போய் எறிந்து விட்டு எறிந்து செத்தான் என்று, நாண்டு கொண்டு செத்தான் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அனனியா சப்பிராள் தங்களுடைய பணத்தை பரிசுத்த ஆவியானவருக்கு வஞ்சித்து வைத்துவிட்டு பேதருடத்துல வந்த பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக அவர்கள் பொய் சொன்னதன் நிமித்தம் சப்பிராளும் அனனியாவும் இறந்து போனதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக நாங்கள் எங்களுடைய தேவனுக்கு அவருடைய வசனத்தின்படி உண்மையாக இருக்கும் பொழுது தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், யோசுவாவை பார்க்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், அந்த நியாயப்பிரமாண புஸ்தகனுடைய வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் அதுல தியானமாயிட்டு அப்பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுவாய். இப்படியாக யோசுவா நடந்தது நிமித்தம் பாருங்கள், அவன் அந்த கானான் தேசத்தை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தான். உண்மையோடும் உத்தமத்தோடும் இருந்தவர்கள் காலை யோசுவாவும் அந்த இளைஞர் சமூகங்களும் அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். பொன்னோடும் பொருளோடும் அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். அதே போலதான் நாங்கள் அந்த ஒன்றான மெய்த்தவனிடத்துல இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவருடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்று நாங்கள் அவரில் இருக்கும் பொழுது அவரில் விசுவாசத்துல 100% அவரில் விசுவாசம் வைக்க வேண்டும். 2 இடத்துல கால் வைக்க கூடாது. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். எனக்கு அந்த மதமும் உதவி செய்யும் போது அந்த நன்மையை பெறுவது, இந்த இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து நன்மையை பெறுவது, அப்படி வாழுகிற வாழ்வில்லை. ஒரு மனம் ஒன்றான மெய்த்தேவன் எங்களுடைய மெய்யான தேவன் என்று அறிந்து அந்த மெய்த்தேவனை இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்று, இது ஒரு ப்ராசஸ் ஆக இருக்கிறது. ஒரு நாளில செய்ய முடியாது. அதனால இப்பொழுதே நீங்கள் ஆரம்பித்து விட வேண்டும். நான் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள போகிறேன். அதன் வேதாகமத்தை தொடர்ந்து வாசித்து அந்த வேதாகமத்தில் உள்ள காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வந்து அதை வெளிப்பட வேண்டும். நீங்கள் வாசிக்கும் பொழுது நான் கூட வேதாகமத்தை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக படிக்கும் பொழுது இது ஒரு சாதாரண புத்தகமாகத்தான் படிப்பேன். அதிண்ட வாக்கு தத்தங்களை உணராதவர்களாக நாங்கள் படித்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை பெற்று அதை படிக்கும் பொழுது அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் எங்களுக்கு வளமாக அதனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறதாக, எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதாக. பாருங்கள், மத்தேயு 6:33 சொல்லுகிறது, பரலோக ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், மீதி எல்லாம் கூட கொடுக்கப்படும். நான் ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உயிரோடு ஓருயிராக ஒன்றில் ஒன்றாக கலந்த இயேசுவே, என்னில் கரைந்த இயேசுவே, எலும்போடு எலும்பாக என் சதையோடு சதையாக நரம்போடு நரம்பாக என் ரத்தத்தில் ரத்தமாக உடல் முழுதும் கலந்தீரே, உயிரினிலும் கரைந்தீரே, நினைவோடு நினைவானீர், என் கனவோடு கனவானீர், பேச்சோடு பேச்சானீர், என் மூச்சோடு மூச்சானீர். ஆமாண்டவரே,
என்னிலே என்னை தேடினாலும் உம்மைத்தான் காண வேண்டும். நீரின்றி ஒரு நொடியும் நான் வாழ்ந்திட கூடுமோ? நீரில்லா வாழ்வதனை நான் வாழ்ந்திட வேண்டுமோ? வாழ்வில் எதை இழந்தாலும் உம்மை இழந்திடுவேனோ? எனக்காக உயிரை தந்து உம் அன்பிலே விழ வைத்தீர். வருவேன் என்று போய்விட்டு என் நெஞ்சையே ஏங்க வைத்தீர். எப்போது நீர் வருவீரையா? எப்போது உம்மை காண்பேனோ? ஆமாண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருவருடைய உடலிலே உள்ளத்திலே நீர் கரைய வேண்டும், நீர் கலந்து கொள்ள வேண்டும், உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்வில இந்த மாம்சத்தின்படி வாழ்ந்து மரித்து மண்ணோடு மண்ணாக போய் பிசாசிடத்துல போகிற வாழ்வெல்ல வாழ்வு. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டிருக்கிற மறுவலிருப்பை கேட்க போற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். அதாம் அவள் செய்த பாவத்தின் விளைவாக நாங்க மாம்ச சிந்தியோடு மாம்சத்துல பிறக்கிறோம். அந்த மாம்சத்துல பிழைத்து மாம்ச வாழ்வு ஒரு மரண வாழ்வாக இருக்கிறது, நித்திய நிந்தையுள்ள வாழ்வாக இருக்கிறது. மீண்டுமாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்று ஒவ்வொருவரை நீர் இழுத்துக் கொள்வீராக. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பேனா? பொல்லாதவர்களாகிய இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் ஒவ்வொருவர் மேலும் உச்சத்தலையிருந்த உள்ளங்கால் வரைக்கும் நிரப்புவீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், குளோரி நேம் ஆஃப் ஜீசஸ், ஒவ்வொருவரையும் நிரப்பி பரவசப்படுத்தும். பாவங்கள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. குடிப்பழக்கங்கள், வச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைவரிகள், வெறியாட்டங்கள், ரக்ஸ் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. பரிசுத்த ஆவியானவரே, அவருடைய வாழ்வில நீர் பொருட்படுப்பீராக. பிசாசு ஊடுருவாதபடி யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சென்று தெரிகிறார். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார் ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவர் மேலே நிரப்பி அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பீராக. பாவம் பொல்லாதது, சாபம் பொல்லாதது, நித்திய நரகத்துக்கு எடுத்து செல்கிறது. உம்முடைய பிள்ளைகளாக மாற்றி கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத உம்முடைய ராஜ்யத்தில் இழுத்துக் கொள்வீராக. ஒவ்வொருவரையும் நிரப்பினதற்காக நன்றி. தொடர்ந்து அவர்களுக்கு இறுதிய உணர்வை கொடுத்து, கேட்கிற காதுகளை கொடுத்து, மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு மீண்டுமாக உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வந்தங்களை அழைத்து செல்ல போகிறதற்காக உமக்கு நன்றி. உம்மோடு நீர் வந்தங்களை அழைத்து கம் ஜீசஸ் கம், கம் ஜீசஸ் கம், இந்த உலகத்தை நீர் மாற்ற போறதற்காக, கீழ்ப்படின ஒவ்வொருவருக்கு நீர் சுகமளிக்க போறதற்காக, ஒவ்வொரு தவறான இந்த உலகத்தை காரியங்களை எல்லாம் நீர் சரியாக எழுத போகிறதற்காக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. துதி கன மகிமை ஒன்றான மெத்தவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.